இன்றைக்கி கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, போன கிளாஸ் வந்து வினைத்தொகை வந்து என்னன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வந்து பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை இது மூணையும் இந்த கிளாஸில் பார்க்கலாம். இது மூணையும் இந்த கிளாஸில் பார்த்துடலாம். பண்புத்தொகை வந்து ரொம்ப ஈஸி தான், ஈஸியாக இதை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பண்புத்தொகைனா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் வந்து கருங்குவளை, ஓகேவா? கருங்குவளை இது எப்படி பிரிக்கலாம்னா, கருமை ப்ளஸ் குவளை அப்படின்னு பிரிக்கலாமா? கருமை ப்ளஸ் குவளை, ஓகேவா? கருங்குவளை எப்படி பிரிக்கலாம்? கருமை ப்ளஸ் குவளை அப்படின்னு பிரிக்கலாம். நம்ம மோஸ்ட்லி கண்டுபிடிச்சிருவோம். இது ஃபஸ்ட்டு பண்புனா என்னென்னா, அளவு, வடிவம், சுவை, பண்பு இதெல்லாம் குறிச்சிதுன்னா அது வந்து நம்ம வந்து பண்பு பெயர், பண்பு தொகை அந்த மாதிரி சொல்லுவோம். பண்பு தொகை அப்படின்னா தொகைனாலே மறைஞ்சு வருது. இங்கே பண்பு தொகையில் என்ன உருவு மறைஞ்சு வருதுன்னா, ஆகிய, ஆன, அங்கே இதை வந்து இந்த உருவு வந்து மறைஞ்சு வரும். அதனால தான் இது வந்து பண்பு தொகை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதை வந்து கருங்குவளை, கருமை அப்படிங்கிறது வந்து ஒரு நிறத்தை குறிக்கிறதா, அது ஒரு பண்பு தானே. ஓகேவா? நிறத்தை குறிக்கிறது, அது வந்து ஒரு நிறத்தை குறிக்கிறதுனால இது வந்து ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அது வந்து பண்பு தொகை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அது ஒன்று. ப்ளஸ் இங்கே வந்து இப்போ பிரிச்சிங்கன்னா இங்கே மை விகுதி வரும். மோஸ்ட்லி மை விகுதி வந்தாலும் என்ன நம்ம போடுவோம்? பண்பு தொகைன்னு தான் போடுவோமா? அதையும் வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இன்னொன்று, கருமையான குவளை, ஆனை அப்படிங்கிற உருவு வந்து இங்கே மறைஞ்சு வரும். எப்படி வரும்னா, கருங்குவளை எப்படி விரிவாக எழுதுனா, கருமையான குவளை அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இங்கே ஆனை அப்படிங்கிற வந்து உருவு வந்து மறைஞ்சு வருதா, அப்போ இது வந்து பண்பு தொகை அப்படின்னு கண்டுபிடிச்சிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பிரித்து பார்த்தோன்னா இங்கே வந்து அதாவது மை விகுதி வந்து இருக்கும். இன்னொன்று வந்து பண்புனாலே என்ன, அளவு, வடிவம், சுவை, நிறம், பண்பு அதெல்லாம் குறிக்கிறது தான் வந்து பண்பு பெயர் அப்படின்னு வரும். தொகைங்கிறதுனால இங்கே என்ன உருவு வந்து மறைஞ்சு வரும் அப்படின்னாக்கா, ஆன, ஆகிய அப்படிங்கிற உருவு வந்து மறைஞ்சு வரப்போ கருமையான குவளை அந்த மாதிரி அந்த ஆன, ஆகிய அப்படிங்கிற உருவு வந்து மறைஞ்சு வரும். இதை மூணையும் வச்சு தான் வந்து நம்ம வந்து பண்பு தொகை வந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா உவமைத்தொகை. உவமைத்தொகை வந்து இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். மலர் விழி, ஓகேவா? எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா மலர் விழி, ஓகேவா? இது எப்படி விரிவான சொல்லலாம்? மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவோமா? மலர் போன்ற விழி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது போன்ற அப்படிங்கிற உருவம் வந்து இங்கே மறைஞ்சிருக்கு, அதனால இது வந்து தொகையில் வந்துடும். ஓகேவா? மலர் போன்ற விழி, இது விழிக்கு வந்து எதை ஓமையாக சொல்கிறாங்க? மலரை வந்து விழிக்கு வந்து ஓமையாக சொல்கிறாங்க. ஓகே, அவர் விழி வந்து மலர் போல் இருக்குதாமா, மலர் போன்ற விழி. அதனால் இது வந்து உவமைத்தொகையில் எப்போதுமே இந்த உவமை இருக்குது பார்த்திங்களா, அது வந்து முதல்ல வந்துடும். உவமேயம் வந்து பின்னாடி வந்துடும். உவமேயம் அப்படின்னா, உவமேயம் என்னென்னா நம்ம எதை வந்து கம்பேர் பண்ணுறோம். இப்போ கண்ணுக்கு விழி அப்படின்னா கண்ணுக்கு தான் வந்து மலரை இப்போ அங்கே வந்து கண்ணை தான் வந்து மெயின் ஒரு இதுவே கண்ணுக்கு தான் நம்ம வந்து மலரை வந்து உவமையாக சொல்கிறோம். அப்போ அந்த எதை வந்து மெயினாக இருக்குதோ அது வந்து உவமேயம். ஓகேவா? எந்த பொருளை உவமையாக சொல்கிறோம், மலரை தான் உவமையாக சொல்கிறோமா, அது வந்து உவமை. ஓகேவா? இப்போ உவமை தொகையில் எப்போதுமே உவமை வந்து முன்னாடி இருக்கும். உவமேயம் நம்ம எதை வந்து கம்பேர் பண்ணுறோமோ அது வந்து பின்னாடி, அதாவது உவமேயம் வந்து பின்னாடி வந்து வரும். அதேமாரி வந்தாலே அது வந்து உவமை தொகை. எதுக்கு தொகை அப்படின்னு சொல்கிறோன்னா, உவமை தொகை என்னென்ன மறைஞ்சு வரும்? போல, போன்ற, அன்ன, இன்ன, மான, கடுப்ப, இந்த மாதிரி நிறையா உருவு வந்து மறைஞ்சு வரும். மோஸ்ட்லி என்னென்னா போல, போன்ற அப்படிங்கிறத நிறையா வந்து வர மாதிரி வரும். அந்த உருவு மறைந்து வரதுனால இது வந்து உவமை தொகை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஓகே, அடுத்து வந்து உம்மைத்தொகை. உம்மைத்தொகை எடுத்துட்டோன்னா இதுவும் ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இப்போ தாய், தந்தை அப்படின்னு எடுத்துக்கோங்க. தாய், தந்தை இது எப்படி சொல்லுவோம்? தாயும் தந்தையும், தாயும்
தந்தையும் அப்படின்னு சொல்லுவோமா விரிவாக எழுதணும்னா. அதே மாதிரி இப்போது இரவு பகல், இரவு பகல் அப்படின்னா இதை வந்து எப்படி விரிவாக எழுதுவோம், இரவும் பகலும், இரவும் பகலும் அப்படின்னு எழுதுவோமா. இங்கே வந்து அந்த அப்படிங்கிற உருவம் வந்து மறைஞ்சு வந்ததுன்னா அது வந்து உண்மை தொகை அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். புரிஞ்சிச்சா? பண்பு தொகைனா என்ன, உவமை தொகைனா என்ன, உண்மை தொகை என்ன, எல்லாம் இது மூணுமே ரொம்ப சிம்பிள் தான். சில பேருக்கு இது வந்து உவமையா உருவகம் அது வந்து கன்ஃபியூசன் ஆகும். அது வந்து நான் அடுத்த வீடியோ உவமைனா இப்போதைக்கு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. உவமை வந்து முன்னாடி இருக்கும், உவமேயம்ங்கிறது பின்னாடி வரும். உவமைங்கிறது வந்து எந்த பொருளை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறோமோ அதுதான். இப்போ மலர் அப்படிங்கிறது மலரை வந்து விழிக்கு கம்பேர் பண்ணுறோம், மலர் போன்ற விழி அப்படின்னா. அதனால் இது வந்து உவமை, இது உவமேயம். இப்போ கண்ணை தானே நம்ம அந்த கண்ணு காது எதை இப்போ பாதத்தை கம்பேர் பண்ணுவாங்க, அதாவது முகத்தை கம்பேர் பண்ணுவாங்க. மதிமுகம் அப்படின்னு மதி போன்ற முகம் அது வந்து எந்த ஒரு உறுப்போ எதை வேணாலும் கம்பேர் பண்ணலாம். அதை வந்து எந்த பொருளோ அது வந்து உவமேயம். எதோட கம்பேர் பண்ணுறோம் வந்து உவமை. இது மட்டும் இதை தெரிஞ்சுக்கோங்க. பண்புத்தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அவ்வளோதான்.